இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, உமது அருளாலும் ஆசீராலும் எங்களை நாள்தோறும் வழிநடத்தி கொண்டு வருகிறீர். எங்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்மீக நலன்களையும் நீர் எங்களை விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் காப்பாற்றி எங்களை வழிநடத்துகின்ற உமது மேலான கிருபைக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். இறைவன் நம்மை இரக்கத்தோடும் நீதியோடும் வழிநடத்துவார் என்றும் நம்மை வழிநடத்தி நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்றும் விளக்குகிறது. இரண்டாம் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வாருங்கள் என்றும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன் என்று புனித சின்னப்பர் கூறுகின்றார். இறைவனுக்காக வாழ்ந்தவர், தன்னை முழுமையாக இறைவனுக்கு கொடுத்த அவர் நமக்காக ஜெபிக்கின்றார். நாமும் இறைவன் விரும்புவதை செய்கிற மக்களாக இருந்து ஆசீர்வாதத்தில் நிலைத்திருப்போம். நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள், பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படட்டும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படட்டும், கோணலானவை நேராக்கப்படட்டும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும், மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர் என்று கூறுகிறது. கடவுள் நமக்கு மீட்பை கொடுக்கின்றார், ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். இதோ அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் பெற்று மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக திகழ ஆண்டவரிடத்திலே நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவா, எங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கின்றவரே, இதோ நாங்கள் உமக்கு ஏற்றவர்களாக அன்பை உணர்ந்து அன்பை கொடுக்கவும், இரக்கத்தை அறிந்து இரக்கத்தை கொடுக்கவும், மறு கிறிஸ்துவளாக வாழவும் அருள்தாரும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.